வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்குற ரெண்டு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாரிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ வீட்டுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 5.1 ப்ரோலாஜிக் மாடல் ஆம்பிளிஃபையர். இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். பிங்க் கலர் எல்இடி கொடுத்துருக்கோம். இது எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்து இது ஆக்ஸ் யூஎஸ்பிக்கான சுவிட்சு. இது 5.1 ப்ரோலாஜிக்கான சுவிட்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா சப் வால்யூம், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள் ஃப்ரண்ட்டுக்கானது, அடுத்தது சென்ட்ரு, அடுத்தது சரௌண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். இதில் வந்து பகாரியாவோட யூஎஸ்பி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்டியன் வந்து பார்த்தோம்னா 24024 ஒரு 6 ஆம்பியர் வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 6 ஆம்ப்ஸ் டயோடும் 5050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்ப்னு வந்து பார்த்தோம்னா எஸ்டிகேல 4141 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 4141, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 4141, அடுத்தது சப் ஊஃபருக்கு 4191 மோனோ பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது சென்டருக்காக வந்து பார்த்தோம்னா 2050 2 ஐசி போட்டு மோனோ பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பர் சேனலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 25+25 வாட்ஸ், 25+25 வாட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வாட்ஸ் வரும் சென்டருக்கு. சப் ஊஃபருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் 6 இன்ச் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சரௌண்டுக்கும் 8 இன்ச் 6 இன்ச் யூஸ் பண்ணலாம். சப் ஊஃபர் நீங்கள் ஒரு 10 இன்ச் டபுள் மேக்னெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு 12 இன்ச் சிங்கிள் மேக்னெட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு நீங்கள் 6 இன்ச்சில் 8 இன்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்கும். இதே உங்களுக்கு ஃபுல் செட்டாக வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம். இந்த மாடல் ஃபுல் செட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 13,000 நான் பண்ணித்தரேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான் இது. இல்லை உங்களுக்கு ஆம்ப் மட்டும் வேணும்னா உங்களுக்கு வந்து 6,000 பண்ணித்தரேன். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. சப் ஊஃபர் 10 இன்ச்சும் ஒரு 6 இன்ச்சு 5 ஸ்பீக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 13,000 நான் பண்ணித்தரேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப் ஊஃபர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 4th ஆர்டர் பாக்ஸ் வராது, நார்மல் மார்க்கெட் பாக்ஸ் தான் வரும். ஏன்னா 13,000 நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பாக்ஸ் தான் கொடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு 4th ஆர்டர் பாக்ஸ் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 14,000 வரும். உங்களுக்கு ஒரு 1,000 சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஃப்ரண்ட்டில் ஒரு வியூ மீட்டர் வந்துடும் உங்களுக்கு. ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அடுத்தது 24 வோல்ட் லாரிக்கு யூஸ் பண்ணக்கூடியது இது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அக்கர்லிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே எல்இடி ஆன் ஆஃப்கான சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா சப் வால்யூம், பேஸ் ட்ரபிள், ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், அடுத்தது சரௌண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இதில் இண்டியன் வந்து பார்த்தோம்னா கன்வெர்ட்டர் வந்து பார்த்தோம்னா 24 to 36 வோல்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 to 65 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டுக்காக. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு உங்களுக்கு 50 வாட்ஸ் வரும். சரௌண்டுக்கு 25+25 வாட்ஸ் வரும். நீங்கள் 6 இன்ச் வரைக்கும் சரௌண்டு போட்டுக்கலாம், 4 இன்ச் 6 இன்ச்சு. லெஃப்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 8 இன்ச்சு கூட போட்டுக்கலாம் நீங்கள். அடுத்தது சப் ஊஃபர்னு எடுத்திங்கன்னா 12 இன்ச்சு நீங்கள் ஜேபிஎல் கூட லோட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இது நம்மளுடைய போர்டு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 52001943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பேஸ் டெப்த்தும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வசந்தில் சிங்கிள் சப்ளை சரௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பஸ் பிடி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், டிரான்சிஸ்டர் பிடி. வசந்தில் கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டீரியோ போர்டு தான் இது. நம்ம பிரிட்ஜ் பஃபர் வச்சு பிடிஎல் மோனோவாக பண்ணியிருக்கோம். இதனோட இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக் ஒயர் வந்துடும் எல்லாத்துக்குமே. ஸோ இதுலேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சப்பு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 ஸ்கொயர் அவங்கள ப்ளஸ் மைனஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரெண்டோட ஆம்பிளிஃபையர் டீட்டெயில் இவ்வளோ தான். வேணுங்கிறவங்க கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ எடுத்துக்கங்க. இந்த ஆம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,500 வரும் உங்களுக்கு. இதே நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 24 வோல்ட் 10 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் வச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு பட்ஜெட் கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணுங்கிறவங்க எடுத்துக்குங்க. இந்த ஆம்போட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ப்ளஸ் கொரியர் சார்ஜு. இது வந்து ஒரு 5,500 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்மக்கிட்ட இன்னும் 2 லாரி செட் இருக்குது, இருங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக இன்னும் 2 லாரி செட் இருக்குது. ரெண்டுமே 24 வோல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது தான்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4800 வரும். இதனோட டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நார்மல் மெட்டல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசம் இருக்காது. அக்கர்லிக் பேனல் ஃப்ரண்ட்டில், இதில் வந்து மெட்டல் பேனல். ஏன் அந்த 800 அதிகம் 700 அதிகம் அப்படின்னா இந்த அக்கர்லிக் பேனலுக்கும் லைட்டிங்காக மட்டும்தான். ஸோ இதில் வாங்க இன்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டிடுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 24 to 36 வோல்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சப்புக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மகாராஜாவில் 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோவை நம்ம BTL மோனோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7265 மோனோ பண்ணி கொடுத்துருக்கேன். 50+50 வாட்ஸ் வர மாதிரி. சரௌண்டுக்கு 7265 ஸ்டீரியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 6 inch வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வசந்தில் 2.1 போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரீ போர்டு. அடுத்தது ஒரு சிங்கிள் சப்ளை சரௌண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 24 வோல்ட்டில் ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இதனோட இன்டீரியர். ஸோ நீங்கள் வந்து இதுலேயுமே நீங்கள் 12 inch சப்வூஃபர் JBL கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு லாரிக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். 10 inch to 12 inch நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4800 ரூபா. வேணுங்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.